Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நல்ல காலை பொழுதிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். என்னுடைய சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துவதில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இங்க வந்திருக்கிற நீங்க எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya. நம்முடைய துதியும் ஸ்தோத்திரமும் கண்டிப்பாய் ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் இன்றைக்கு பெற்று தரும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போக்குவரத்து துறை சார்பாக நீங்கள் இப்படியாக கூடி தேவனை மகிமைப்படுத்துவது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஹalleluya. அந்த பாக்கியத்தை கொண்டாடும்படியாய் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இப்படி கூடி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். இது கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நல்ல நேரமாயிருக்கிறது. ஹalleluya. ஆகையினாலே பாட போகிறோம், துதிக்க போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். பாடுகிறது உதட்டுல அல்ல, உள்ளத்திலிருந்து. பைபிள் சொல்லுது, ஆவியோடு பாடுவேன், நான் கருத்தோடு பாடுவேன், நான் உண்மையோடு பாடுவேன். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகையினாலே இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இந்த பாடல் தாளிலே இரண்டாவது பாடலை நம்ம எல்லாரும் கைத்தட்டி பாட போகிறோம். Praise the Lord. Hallelujah. இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கையை தட்டி மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Vallava
சொல்லுவோமா எல்லாரும்? குருடரின் கண்களை திறந்தவர். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் குருடரின் கண்களை திறக்க அவர் வல்லவர். சரீர பிரகாரமான கண்ணா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய கண்ணா இருந்தாலும் சரி, ஆண்டவர் திறப்பதற்கு இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேரு அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்கன்னு சொல்லி தோத்து ஏமாந்து போறாங்க. ஆனா நம்ம இயேசு நல்லவர்னு சொல்றதுல நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்படித்தானே? ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் கற்பாரை மாதிரி உட்காரக்கூடாது, ஆட்டுக்குட்டியை போல துள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா கற்பாரை எல்லாம் ஆட்டுக்குட்டியை போல துள்ளும் காலம் வந்தது. எப்போ தெரியுமா? சங்கீதத்துல வாசிக்கிறோம், அந்த யோர்தான் விலகி ஓடின போது, செங்கடல் பிரிந்த போது கல்லா இருந்த எல்லாரும் துள்ளி குதிச்சாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. இதே போல உங்க வாழ்க்கையில யோர்தான் செங்கடல்லாம் வந்திருக்கும், தாண்டி வந்திருக்கீங்க. ஆமென். ஜீவனோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம துள்ளி தான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம் வாழ்க்கையில வந்த எல்லா துன்பத்திலையும் ஆறுதல் அளித்தவர் இயேசு மட்டும்தான். நம்ம பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி போட்டவர் இயேசு மட்டும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை தான் நம்ம எப்படி பாடணும்? இயேசு நல்லவர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம். அது சொல்லும் போது உள்ளத்துல இருந்து சொல்லணும், ஆழமா சொல்லணும், உதட்டுல சொல்லக்கூடாது. இயேசு நல்லவர். சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில இன்னும் நன்மை செஞ்சுட்டே இருப்பாரு. யாருங்க இயேசு எனக்கு நன்மை செய்யலன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறாரு. இந்த கூட்டத்துல வந்த உங்களுக்கு இனிமையும் நன்மை செய்ய போறாரு. நீங்க வந்தது வெறுமை கிடையாது, நிறைவா போறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது என்கிற பாடலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க இந்த பாடல்களை உணர்ந்து நீங்க பாடுங்க. ஆண்டவரே உடைய கிருபை விலகாதப்பா, உடைய கிருபை விலகாதுன்னு சொல்லி நீங்க எல்லாரும் பாடுவோம். எல்லாரும் உற்சாகமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Jesus. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா நல்ல கரங்களை தட்டுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும்
விலகாதையா. இந்த வார்த்தையை எத்தனை பேரு உள்ளத்துல இருந்து சொன்னீங்க? ஆண்டவரே உங்க கிருபை என்னை விட்டு விலகவே இல்லை. இந்த ஸ்டான்ஸால நம்ம பாடுறோம், கொடுமை நிறைய உலகத்துல நடக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கொடுமைக்கு தூரமாவாய், திகில் உன்னை அணுகுவதில்லை, நீ பயம் இல்லாது இருப்பாய். எத்தனை பெரிய வாக்கு தத்துவம்! சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? எங்க பார்த்தாலும் கொடுமை, உலகத்துல கொடுமை தான் நடக்கு. தெருக்களில, ரோடுகளில எவ்வளவு கொடுமை சமுதாயத்துல. ஆனா கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு கொடுமை வராது. நீ கொடுமைக்கு தூரமாவாய், உன் வாழ்க்கையில வந்த திகில் இனி வருவதில்லை, நீ திகில் உன்னை அணுகுவதில்லை, நீ பயம் இல்லாதிருப்பாய். எத்தனையோ தடவை வாழ்க்கையில பயந்து பயந்து சில விஷயங்களுக்காக மனம் மடிந்து நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ பயம் இல்லாதிருப்பாய். எந்த காரியத்தை குறித்து நீ பயந்தாயோ அந்த காரியத்துல உனக்கு இப்போ ஒரு விடுதலை கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அதை நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அப்படியே நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை கூட நாம் எல்லாரும் பாடுவோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் உற்சாகமாய் இருங்கள், மகிழ்ச்சியாய் இருங்கள். உங்களுடைய கரங்களை கர்த்தருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள்? ஆனால் தேவன் நமக்கு நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறாரே. ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் நல்ல கை தட்டுங்க. இவ்வளவுதான், சத்தமே கேட்க மாட்டேங்குது. ஸ்தோத்திர, பிரைஸ் எல்லாம். தேவ பிள்ளைகளே, இங்க வந்திருக்கிற நீங்க விசேஷமானவங்க. இந்த உலகம் எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு, ஆனா நீங்களும் நானும் தேவ சமூகத்துல நிக்கிறோம். ஆகினாலே நாம் விசேஷமானவங்க. உங்களை குறிச்சு நீங்க யாரும் கீழா நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது பாடலை பாடுவோமா? நீர் என்றும் எனக்கு போதும் ஏசையா, நீர் என்றும் எனக்கு வேண்டும் இன்ப ஏசையா. இந்த பாடலை பாடும்போது உருக்கமா பாடணும். நீர் கருணை ஐயா, நீர் காருண்யம் ஐயா, நீர் மகிமை ஐயா, கிருபை எல்லாம் நீர்தான் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம உருகி பாடணும். ஆண்டவர் அப்படியே அவருடைய பிரசன்னத்தினால நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா.
மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் வாழ்க்கையில இயேசு கருணையா இருந்திருக்காரு? எத்தனை பேர் வாழ்க்கையில அவர் கிருபையா மகிமையா இருந்திருக்கிறாரு? பிரைஸ் காட், ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் ஒன்று பாடி அதற்கு பிற்பதாக மற்ற காரியங்களை செய்யலாம். இந்த பாட்டுத்தாளில் 8வது பாடல். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். இதற்கு முன்னால் பாடணும், நீர் என்றும் எனக்கு போதும் ஏசையா என்று சொல்லி. அதுல ஒவ்வொரு வரிகளும் பாருங்க, எந்த கஷ்டம் உனக்கு வந்தாலும் கைவிடே நான் உனக்கு சொன்னல, அதே மாதிரி நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன். ஆமேன் தானே? ஆமேன் தானே? ஸ்தோத்திரம். நம்ம மனமெல்லாம் வாடி சோர்ந்து போகையில யாரும் நமக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இருந்திருக்காது. ஆனா கர்த்தர் நீ அந்த பிரியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறாரு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் எல்லாரும், உமது நாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நீர் வெறுப்பதில்லை. எல்லாரும் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். அவர் வெறுக்க மாட்டார், மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.